வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125 சீரிஸ் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைமில் எனக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவும் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான ஆப்ஷன். ஒன்று நம்ம யமாவோட ரேஸ் ZR 125, இன்னொன்று நம்ம சுசுகியோட அவென்ஜன்ஸ் 125. இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் உங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்டியரான லுக்கு ப்ளஸ் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸு, பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின் பவர் மைலேஜ்ன்றது கிடைக்குதுன்றப்ப ரிலி இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே நல்ல ஒரு வெஹிக்கிள் தான். பட் ஆனால் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்னு வரும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த சுசுகியோட அவென்ஜன்ஸ் 125க்கும் நம்ம யமாவோட ரேஸ் ZR 125க்குமான ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுடி நாட்ட மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக ஆப்ஷனாக வீடியோவில் போகலாம். சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் போகிறது அலைக்குன்னு பார்த்தா வச்சுங்களா, நம்மளுக்கு இந்த யமாவோட ரேவும் சரி நம்ம சுசுகியோட அவென்ஜன்ஸ் 125ம் சரி ரெண்டுமே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பெருசாக சொல்லும்படியில் இந்த ரெண்டு வெஹிக்கிளும் அந்த ஒரு டிசைன் டிஃப்ரென்ஸுன்றதை சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மேட்சிங்கான ஒரு டிசைனாக தான் இருக்கும். ரெண்டுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் அது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் பில்ட்டு குவாலிட்டின்னு வரும்போது அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். ஏன்னான்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, உங்களுக்கு இந்த யமாவோட ரேஸ் ZR 125 உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜான ஒரு பில்ட்டு குவாலிட்டி தான். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சாலிடாக ஃபீல் ஆகலை. கொஞ்சம் ஒரு அப்படி இப்படி தான் இருக்குது பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு. பட் நம்ம சுசுகியோட அவென்ஜன்ஸ் 125ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம யமா ரேவை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல பில்ட் குவாலிட்டின்றது ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருக்குங்க. அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி, அவங்க ஸ்பேஸு சீட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஸ்பேஸிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபுட்போர்ட் பற்றி பேசுனா ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ரேஞ்சில் தான் வராங்க. ரெண்டுத்துலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ஃபுட்போர்ட் ஸ்பேஸ் தான் வருது. நம்ம யமாவில் ஒன்றும் பெருசாக அந்த ஃப்ரண்ட்டில் ஸ்டோரேஜ் யூனிட்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். பட் நம்ம சுசுகி அவென்ஜன்ஸ்லன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு க்ளவுட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பட் ஆனால் சீட்டிங்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக எனக்கு வந்து யமா ரேவோட சீட்டிங் தான் ஒரு ஃபேவரெட்டு. நல்லா பெருசாக நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சுசுகி அவென்ஜன்ஸ்லையும் கம்ஃபர்டபுள் தான். பட் ஆனால் இன்னும் ஒரு விஷயம்னா அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும். ஐ மீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். அதுன்றப்ப உங்களுக்கு அந்த ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்டு நம்ம யமா ரேவை விட அந்த இடத்துல பெட்டராக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. யமா ரேவை விட அந்த இடத்துல கம்மி. அது இல்லாமல் சீட்டோட லென்த்துமே கூட நம்ம யமா ரேவை விட நம்ம சுசுகி 125ல கம்மின்றப்ப உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட்னு வரும்போது நிச்சயமாக அந்த இடத்துல யமாவோட ரேஸ் ZR 125 தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் சிமிலர் தான். ஜஸ்ட் ஒரு 5 mmக்கான டிஃப்ரென்ஸ் தான் வருதுன்றப்ப அதுலேயும் பெரிய ஒரு வித்தியாசங்கள்லாம் கிடையாது. சரி ஓகே. அதுக்கடுத்து அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம யமாவோட ரேஸ் ZR 125ல உங்களுக்கு 21 லிட்டர்ஸ்க்கான அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ், நம்ம சுசுகிலன்னு பார்த்தோன்னா 21.8 லிட்டர்ஸ்க்கான அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ். ஆல்மோஸ்ட் இவங்க இதுலேயும் ரெண்டு பேரும் சிமிலர் தான். அப்படின்றப்ப அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவலாகவே இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். சரிக்கே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசன். நம்மங்க ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங்லையும் என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலான ரேஞ்சில் தான் வராங்க. ஃப்ரண்ட் அண்ட் மெயின் ரியர் லைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துறாங்க. அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஹாலஜன் யூனிட்ஸ் தான் வருதுன்றப்ப லைட்டிங்கில் ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலான ரேஞ்சில் இருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பேசுனா அந்த இடத்துல நம்ம நிச்சயமாக நம்ம சுசுகியோட அவென்ஜன்ஸ் 125 ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கடுத்து டாப் மாடல் வரீங்கிறப்ப சேம் அதே ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, டிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அதில் லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம யமஹா ஃபெசினோலன்னு பார்க்கும்போது இதுலேயும் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் டாப் மாடலில். மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. பட் ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு கால் அண்ட் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனுக்கான விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம யமாவோட சுசுகியில் கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்ச ஃபீச்சர்ஸ்னு வரும்போது அந்த இடத்துல சுசுகியோட அவென்ஜன்ஸ் 125 ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் எனக்கு ஃபீல் ஆகுது. சரிக்கே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசனை பார்க்கலாம். நமக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த யமாவோட ரேஸ் ZR 125ல ஆரம்பிப்போம். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டமோட யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம்ன்றதுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன்
உங்களுக்கு வந்து நீங்க ஹைப்ரிடுன்னோனே நீங்க என்னென்னமோலாம் எதிர்பார்த்துட்டு தேவல்ல. ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக்கல் அசிஸ்ட் கிடைக்கும். அந்த ஒரு வெஹிக்கிளோட ஸ்டார்ட்டர் காயிலுக்கு ரிட்டர்ன் கரண்ட்ட குடுத்து, அத ஒரு புல் பண்ண வச்சு உங்களுக்கு வெஹிக்கிளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதான் அந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம். அந்த ஒரு விஷயத்த தான் இதில உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இது மூலமா உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த ஒரு இனிஷியல் ஆக்ஸலரேஷன் பெட்டரா இருக்கும். அட் த சேம் டைம்ல மைலேஜும் கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 பிஹெச்பி அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் டாப் ஸ்பீட் உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் 49 km வரைக்கும் தருன்ற மாரி சொல்றாங்க. ஓனர் ரிப்போர்ட்டட் 51 வரைக்கும் கூட தரதா சொல்றாங்க. நீங்க ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டெயின் பண்றீங்கப்ப, இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டெயின் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் குடுக்கும். பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு இது ஒரு 125 செக்மெண்ட்ல ஒரு டீசென்ட்டான ஒரு பவர்ன்றது நீங்க எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சுசுகியோட அவென்யூஸ் 125 பொறுத்தளவுக்கு இதில உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.3 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு என்ஜின் குடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.58 பிஹெச்பி அண்ட் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ரேஞ்சில் தான் இருக்க போறாங்க 2 பேரும். வண்டியோட டோட்டல் வெயிட்னு வரும்போதுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கங்களேன், உங்களுக்கு இந்த சுசுகியோட அவென்யூஸ் 125 வந்து ஒரு 106 கேஜி, நம்ம யமாஹா ரே வந்து 99 கேஜி. இந்த ஒரு சின்ன வெயிட் டிஃபரன்ஸ் மேபி பவர்ல ஸ்லைட்லி ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்தலாம். பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈக்குவலான ஒரு பவர் தான் 2 பேரும் குடுப்பாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல கம்பெனி ரிப்போர்ட்டட் 49.6 kmpl. ஓனர் ரிப்போர்ட்னு பார்த்தா இவரும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 kmpl கிட்ட வரைக்கும் தராங்கன்றப்ப மைலேஜ் இதுல இவரும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்ச் தான். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன், 2த்துல யூஸ் பண்ணிக்கிறதுமே நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் ரிலையபிளான ஒரு இன்ஜின். 2மே நல்ல மைலேஜ் தரக்கூடிய நல்ல ஒரு பவரும் ஆஃபர் பண்ணக்கூடிய இன்ஜின்றப்ப இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 2 பேரும் நல்ல ஒரு ஈக்குவலான ரேஞ்சிலே இருக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோம்னா நம்ம சுசுகிலன்னு பார்த்தோம்னா பேசிக் மாடல் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. டயர் சைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 செக்ஷனும் பின்னாடி வந்து 90/110 செக்ஷன் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு செட்டப்பு. நெக்ஸ்ட் நம்ம யமாஹா ரேலன்னு பார்த்தோம்னா பேசிக் மாடலில் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 130 mm ட்ரம்மும் பின்னாடி வந்து 120 mm ட்ரம் பிரேக்கும் எடுத்துக்கலாம். யூபிஎஸ் மாடல் லிங்க் பண்ணியிருப்பாங்க. இதை சப்போஸ் டாப் மாடல் வரீங்களப்போ 130 mm டிஸ்க் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. டயர் சைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் வந்து 90/90 செக்ஷன் டயர்ஸ், பின்னாடி வந்து 110/90 செக்ஷன் டயர். இதில் யூஸ் பண்ணிக்கிறதும் ஒரு நல்ல செட்டப்னே எடுத்துக்கலாம். சரி, ஓவரலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளோட ஆண்டோட் ப்ரைஸிங்கிறத பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆண்டோட் ப்ரைஸிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம யமாஹா ரே ZR 125ன்னு பார்த்தோம்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,02,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,15,000 கிட்ட வரைக்கும் வருது. ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங். நெக்ஸ்ட் நம்ம சுசுகியோட அவென்யூஸ் 125 பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடலே உங்களுக்கு 1,16,000 வரைக்கும் வருது. டாப் மாடல் 1,19,000 முடியுதுன்றப்ப ரியலி கொஞ்சம் ப்ரைஸிங் பிட் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் ஆனாலும் இந்த ஒரு இந்த ஒரு ப்ரைஸிங்க்கு ஒரு வர்த்தான ஒரு வெஹிக்கிள் தான். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. சி யூ. சி யூ லேட்டர்.